ராத்திரி பூரா அந்த 2 குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்த ஆபத்து அவங்க 2 குடும்பத்தையும் சேர்த்துச்சு. இது எல்லாத்தையும் எதிர் வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த சுப்பையா லக்ஷ்மி 2 பேருமே இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் ஆகணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்களே ஒழிய அவங்க 2 பேரும் வந்து உதவி எதுவும் செய்யல. அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு. ஊர் தலைவர் சில பேரை கூட்டிக்கிட்டு ராமையா பீமையாவோட வீட்டுக்கிட்ட வந்தாரு. அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இடிஞ்சு விழுந்திருக்கிற அந்த செவருக்கு பக்கத்துல 2 குடும்பத்தை சேர்ந்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகத்துல போட்டி பொறாம கோவம் எதுவும் இல்ல. அதுக்கு பதிலா அன்பு பாசம் தான் தெரிஞ்சுது. என்ன ராமையா பீமையா, சண்டை என்னாச்சு? ஒன்று சேர்ந்துட்டீங்களா? எங்க வீட்டுக்கு நடுவில் இருந்த செவுரு இடிஞ்சு விழுந்தப்பவே எங்களுக்குள்ள இருந்த சண்டையும் போயிடுச்சுங்க ஐயா. அப்போ பீமையாவும், ஆமாங்க ஐயா, ஆபத்தில் உதவுறவங்கள தான் நண்பன்னு சொல்லுவாங்க. நேற்று நாங்கள் கஷ்டப்பட்டப்போ இந்த குடும்பம் தான் எங்களுக்கு உதவி செஞ்சது. அப்போ இது என் நண்பன் குடும்பம் தானே? அப்ப கங்கா சீதாவோட கைய பிடிச்சு, என்ன மன்னிச்சிடு சீதா, யாரோ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை இத்தனை நாளா நான் பகைச்சுக்கிட்டேனே. இதுல என்னோட தப்பு இருக்குல்ல கங்கா. சின்ன விஷயத்த நானும் தான் பெருசாக்கிட்டேன். இது எல்லாத்தையும் பார்த்து, பார்த்தீங்களா, இந்த இயற்கை உங்களுக்கு எவ்வளவு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு. நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா இருந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வாழ முடியும். நீங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா ராமையா பீமையா 2 குடும்பமும் கொஞ்ச நாள்ல செவுரு இடிஞ்சு விழுந்த அந்த இடத்துல இன்னும் பலமான ஒரு செவுரை கட்டுனாங்க. ஆனா அவங்க 2 வீட்டுக்கும் நடுவுல தான் அந்த செவுரு இருந்துச்சு. ஆனா அந்த 2 குடும்பத்துக்கும் நடுவுல எந்த ஒரு தடையும் இல்ல. லக்ஷ்மி அம்மா சுப்பையாவோட பேச்ச அந்த 2 குடும்பத்துல யாருமே இனி நம்பல. அன்னையில இருந்து அந்த 2 குடும்பமும் ஒரே குடும்பமா ஒருத்தங்க கஷ்டத்துக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம சந்தோஷமா இருந்தோம்னா அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக 4 பேர் 4 விதமா பேசிக்கிட்டு வரத்தான் செய்வாங்க. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நமக்குன்னு உதவி செய்யற மனசு இருக்கிறவங்கள நாம தள்ளி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம தான் கஷ்டப்படணும்.